அடிக்கிறாரு பஸ் ஸ்டாண்டு வித்தலாம் காட்டுறாரு. யார் யார் அவரு என்ன பண்றதோ தெரியலையே. வருவா கட்டு
மச்சான் டேய் யாரமா நான் இல்லடா போறேன் யாரோ திடீர்னு ஓட்டோட்டமா ஓடியா கரகாட்டை சுத்துறா அவங்க ஒரு அப்படிக்கா பொந்திருப்பான் அடியார் போட்டு அடிக்கிறாங்க எங்க தெரு 4 பேர் சேர்ந்து போறோம் செவனேன்னு வந்து நான் நின்னுங்கிறேன் வாதான்னு கூப்பிட்டு அடிக்கிறானே அவன் ஒரு அப்பனுக்கு பொந்திருப்பானா இல்ல எங்க தெருவே போறோம் நல்ல ஜாதி பொந்தனா இருப்பானா கேக்குறேன் இல்லடா அவன் கேப்பாரி போறோம் ஏமேடா நீ போய் கேளு திடீர்னு ஓட்டோட்டமா ஓடியா கரகாட்டை சுத்துறா கேட்கக்கூடிய கேள்வி இல்லாத அடியார் ஈதுக்கு போட்டு அடிக்கிறானே நீ ஒரு அப்பனுக்கு நான் பிறந்தா அப்ப கேளுங்க அதுமே கேளுங்க மச்சான் தம்பி கோவில் தலையில சொல்லுங்க நான் என்ன சொல்றேன் ஒரு கம்ப்ளைண்ட் அடிக்கிறான் அந்த நீ என்ன பண்ற கிட்ட போய் யார கம்ப்ளைண்ட் யார தோட பையா எல்லாம் அடிக்கிறேன் நான் என்ன போது உன்னை அடிக்கிறேனா அடம் போயாலி எப்படி இப்ப பாரு நான் இருக்கும்போது அடிச்சுடுவேன் இல்ல நீ மேட்ல வரல நீ அடிக்கு ரோடு கூட்டு போறவா நான் இருக்கும்போதே வராது பரவாயில்ல உங்ககிட்ட ஒரு கடி மருந்துக்கு பழகுது சத்தாடி சொல்றேன் அவனை பாப்பா ஏண்டா எனக்கு கடிக்கு மருந்து ரொம்ப நாளா கடிக்கு நான் மருந்து கடித்தா எனக்கு அதிகமா வருது அந்த கடிக்கு மருந்து தர முடியும் இந்த கடிக்கு நான் எங்க இருந்து மருந்து தரேன் கேளு எல்லாம் தடி நான் யாரு முதல்ல கேக்குறேன் ஆமாண்டா இப்ப வேற ஒரு ஆள் வந்து அடிச்சு யாரும் யாரு இந்த ஜமாட ஆடுறவன் யாரு ஏழுமலை ஏழுமலையோட சொந்த மச்சான் ஓ அவனோட சொந்த மச்சான் அவனுக்கு நான் பொண்ணை கூட்டுக்கிறேன் அது இருக்கட்டும் அவன் என்ன நம்பி ஆடத்துக்கு வந்து நான் ஒரு ஆள் இருக்க நீ அவனை அடிக்கிறிய நிறைய ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா என் மேல கை வச்சு பாரு ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா என் மேல கை வச்சு பாடுறான் இதானே இது என்ன செய்ய முடியாதா செய்ய முடியாதா அவன் மச்சான் சொல்றல மகாராஜா அம்புலிஸ் அடிக்காதீங்க ஓ அம்புலிஸ் அடிக்கூடாதா சொல்லு அவன் மச்சான் தானே அது போகட்டும் சரி பச்சா ஆமா தெருவு லாபகாரு ஆமா அவருக்கு பொண்ணு குடுக்குறேன்னு இவ்வளவு நாள் ஏமாத்திட்டா பொண்ணு பாக்கு சொல்லுங்க ஐயா பொண்ணு குடுன்னு ஏமாத்திட்டல சரி என் பொண்ணு கொடுத்துக்கிறா பொண்ணு கவர்மெண்ட் யாராவது கொடுக்கணும் ஒரு அவசியம் இல்லடா சொன்ன பையன் மின்னா புடிச்ச ஆணு வந்து ஆளை குத்து நீ கொடுற கம்ப்ளைண்ட் போடா அப்படி நீ யாரா நீ யாரா இல்ல உனக்கே சொல்ல போகிறா நல்லா இந்த சந்தேகம் ரொம்ப நாளா ஏன்னு கேட்டா இவன் ஆட்டத்துக்கு வந்தாலும் ஒன்னுதான் விட்டு கொடுக்காத பேசுறான் நீ என்ன பண்ற பணம் எவன் கேட்டாலும் வட்டி கொடுக்க மாட்டேங்கிறாடா தம்பி நீ கேட்டனா சத்தம் தெரியாத கொடுத்துறான் இப்ப நீதான் அப்பன்னு சொன்ன பாரு இது எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம் நீ ஏனாவது உங்க அம்மாவை சாந்தியானா ஹை பண்ணியாடா அப்படியா சரி வணக்கம் அப்பன்னு சொன்ன பத்தியா இருங்க என்ன அடிக்கிறீங்களா ஆமா அண்ணாரும் போன் பண்ணி என்ன வர வைக்கிறோம் ஓ இவனா அவன் வீட்டுக்கு ஓ எங்க வீட்டுக்கு அவன் வீட்டுக்கு இந்த கம்யூனிட்டி ஆமா டேய் ஏடா இல்ல ஏப்பா டேய் கம்யூனிட்டி டேய் பேமானி திருட்டு உங்க காலி ஆடோ நம்ம ஏய் அண்ணாடு கூப்பிடுறாங்க ஜானமோ இவனை நம்ம வீட்டுக்கு வர வச்சு நீ எங்கடா போற அது கேளுங்க எங்க போற உடம்பு தேய்ச்சி எடுத்து உடம்பு தேய்ச்சாங்க
அதாவது இதாச்சும் உங்க அம்மா கிட்ட விட்டுட்டு அம்மா கிட்ட விட்டுட்டு அவன் பாட்டு உடம்பு சரியில்லை டாக்டர் ஆஸ்பத்திரி போயிடுறான். இவ்வளவு விளக்கமா அந்த சபையில சொல்றிய இந்த 11 மக்கள்லாம் உனக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம் பாக்குறாங்க. பரிசுடா கொடுத்தா வாங்கிக்கிறியா? கொடுத்தா வாங்கிக்கிறியா? ரொம்ப அடிக்க தேங்கி போறான். இருங்க ஐயா. என்னன்னு இப்ப எப்படி நட்ட? இந்த திருவிளக்கு சாச்சா உனக்கு அன்றாடம் அங்க காத்துட்டு நான் விடவே மாட்டேன். நான் விட்டுட்டேன்னா எங்க அப்பனை கண்ணுக்கு அவனுக்கு போறல பாரு. நான் கனவுக்கு போனேன் பாத்துக்க. திருப்பி நான் போட்டு கொடுக்கல. நான் வந்துட்டா நீ தப்பிச்ச. இதெல்லாம் நீதான் உட்காரலாம். அப்படி இருக்கட்டும். இந்த சபை பார்த்தா எப்படி தம்பி என்னடா தம்பின்னு சொல்லி நான் தான் சொல்றேன். சரிங்க சொல்லுங்க. அப்படி ஒரு நான் காட்ட மாட்டேன். நீ காட்டுமண்ணா அவனை குஞ்சு கடிக்கிறாளாமா? பாத்திரம் கட்ட மாட்டாங்க. சரி அப்ப நான் டைம் கூட பார்த்தா சரி விடுங்க போதுங்க. தமிழ்நாட்டு உன மேலே பிடிப்பேன். பிடிச்சு போட்டு எனக்கு கீழே பிடிச்சேன். எப்ப சாவன் தலைவர்தான் பாக்குறானுங்க. அப்படி இருக்கட்டும். இது பழையனூர் சங்கீதம் பிறந்த ஊர். ஆமா. கதை என்னன்னு டக்கு டக்குன்னு நம்மளுக்கு புரியணுமா? புரியுதா? உன்னுடைய சிறப்பு ரைட்டு. கதைக்கு டக்கு டக்குன்னு வாங்க. கதைக்கு தானே கதைக்கு வாங்கி எங்க போற? சரி சொல்லுங்க. நிக்கிறேன். நிக்கிறேன். கதையை கேக்குறியா? கேக்குறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா ஐயா கையை கொண்டு போச்சா? அதுக்கு சொல்றேன். ஐயா வணக்கம் சொல்லுங்க. நல்லா சுகமா வருது. அது சொல்லுங்க ஐயா. ஏய் ஒழுக்கம் இப்பம் தரலாம். ஒழுக்கம் மீறணும். ஓம்ப போடும். இப்ப இதுமே சொன்னா அடிக்கலாம் அடிக்கூடாது. அடிக்கலாமா அடிக்கூடாது. அடிக்கலாமா கோட்டரை முன்ன பண்ணிக்கிறீங்க. அடியில ஏன் பின்னாடி பாருங்க. ரைட்டு. பஞ்சு பேச கம்மி அடிக்க பஞ்சு கொளாரம் பண்ணா தெரியும். இந்த கம்மி அடிக்க கடை கம்மி அடிக்கிறா. கடை இவளா ஒரு ஆளு இவன் ஆர்த்தனை பாக்கணுமா? பாக்கணுமா அப்படி சொல்ற இல்லையா? சொல்லுவா இல்லையா? அப்படி இல்ல. ஒழுக்கம் இப்ப தரல. ஒழுக்கம் மாமா போட. அதுக்கு விளக்கம் தெரியுமா? தெரியுமாடா? அது தெரிஞ்ச இந்த வேசம் அப்படின்னு அவன் சொல்றான். என் தம்பி தான்டா. ஆடிட்டு போ. எதுக்காரு சொன்னா தானே தெரியும். ஆட போறேன்ல. இல்லண்ணா பணத்துக்கு தான். அடிக்காதீங்க. ஒழுக்கம் இப்பம் தரல. ஒழுக்கம் வேணும். ஓம்ப போட. அது என்ன திரும்ப விளக்கம்? ஒரு மனிதராக பிறந்து விட்டால் இந்த உயிரே கூட போனா கூட சரி. மனிதனுக்கு ஒழுக்கம் என்பது தேவை. ஆமாண்டா. ஒழுக்கமாக இருந்துட்டா நீ எமனாக தென்னா கொடுத்ததா? அதப்பா அந்த பையன் நல்லவன். நல்ல புண்ணியத்தை செய்தா 4 பேருக்கு வாரி கொடுத்தா நல்ல பேரோட இருப்பான். ஆனா அவன் குடிச்சு 4 ஊருக்கு தருதலை சுத்தனா எவனுக்கு ஒண்ணு கொடுக்காம இருந்தா ஒரு பொன்பு யாருக்கா கொடுத்தாதான் நல்லவன். இல்லனா ஒன்ன மேற்காமதான்டா. பையனை தனியா தவிக்கலாமா? தவிக்க விடலாமாடா? லோனு கட்டுமா? ஒன்னாம் தேதி 3 மணி வாங்கி போடுறோம். 20,000 குடுக்குறேன் கேக்குறல.
ஏண்டா ஆ, எல்லாத்துக்கும் இடம் வாங்கி விட்டுக்கிறான், எல்லாத்தையும் சரியா செஞ்சுக்கிறான். பாருடா கவனம் குறை வைக்கிறடா. அம்மா அம்மா ரைட்டு. ஏய் அப்படி விட்டா நீங்க வந்து இந்த தமிழ்நாடு வந்து கேமரா கண்ண முடியும் போட போடுறா போட நடுவுல மாட்டாத சுடுகாட்டுல மாட்டு ஏத்திரி போட்டானா ரெண்டு சொல்லிட்டு அவன் தான் போறான் ஐயா என்னடா என்ன பார்த்தா சுடுகல்ல இல்லையா சுடுகல்ல ஏய் அப்படி விட்டா தமிழ்நாடு வந்து ஆளே வணக்கா போய் போடா அதிக பல முடியும் யம தர்மம் வந்து மேவிலே ஏடா சாமராபுரம் வேந்தன் என்ன புடிங்கிற விருதானா ஆமா உயிரை பிடிக்கிறாரு இவன் தான் யமதர்மனா இந்த புடிங்க தின்ற யம இவன் தானா ஐயோ அது ஏன் கேக்குற நாம புடிங்க தின்னுவான் அவன் தான் வாங்கி தனியாமா யமதர்மன் இது மட்டும் தெரியும் இப்ப என்ன பண்ணிக்கிறாரு எப்படி கிடையாது அது வரைக்கும் தெரியாது ஆமா அவரு சொல்லுவாரு இப்ப என்ன பண்ணிக்கிறான்னா ரெண்டாவது நீங்க பேசிட்டு இருக்கிற டேய் இல்லங்க என்ன பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுதே இல்லங்க ரெண்டாவது அணிங்க அணி ஏய் கம்யூனிட்டி ஏன்டா வீடியோ வரமா ஏய் அது இருக்கா பின்னாத்த வேண்டாம் அது வேணாம் என்னோட பேரு யமதர்மன் எங்க நைசான ஊரா ஏய் என்னதான் இருந்தாலும் ஒரு பெத்த அப்பங்க அப்பனா யாரு போடா வாடான்ற இந்த கம்யூனிட்டியா இவன் பெத்து போறது எம்மா கஷ்ட போட்டுருப்பான் ஓ நீயா எம்மா லோல் போட்டுருப்பான் வாத்தியார் வேணாம் தொட்டார வெட்டுருவான் சரி விடுங்க ஏய் அப்படி இருக்கா யமதர்மன் ஏய் ஏமல எங்க அப்பா பேர் தெரியுமா எங்க அப்பா பேரா ஓ உங்க அப்பன் பேர் தெரியாதா தெரியாதுடா நின்னுக்கிறான் ஏழுமலை ஏழுமலையா ஏழுமலையா ஏய் இந்த வேலத்தை தாங்கி வந்தம்மா ஓ இதுல அப்பா அம்மா யார் சொல்லுங்க அப்பா அம்மா யாரா புள்ள கொடுத்தவங்க அப்பா ஆமா காமிக்கிறேன் பாத்தியா அடிக்க கூட பாக்குறேன் தம்பி கூட பார்க்க மாட்டான் அப்படியே ஓடி ஏய் சூரிய தேவனுக்கா சாயா தேவிக்கா பிள்ளை பிள்ளை நாங்க மத்தா ஆமாண்டா நாங்க மத்தா சும்மா ரெண்டு சூடா 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 ஆமாண்டா ஏங்க எனக்கு தெரியலையா தெரியும் கம்பெனி தாடி தெரியும் ஆள் ஆட மாட்டேங்குது நீங்க தெரியும் சொல்றா ஏய் ரெண்டு பேர் சொன்ன மச்சா சூரிய தேவனுக்கு யாரா தெரியுமா சாயா தேவிக்கோ சூரிய தேவனுக்கா சூரிய தேவனுக்கு சாயா தேவிக்கா பிள்ளைங்க மத்த ரெண்டு பேர் சொன்ன மச்சா அது யாரு யார் யாரு ஏய் ஏமடா இந்த யமன் ஒன்று என்னோட தம்பி தானி இரண்டு பையா ஓ இந்த யமன் ஒன்று என் தம்பி சனி 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 ஈஸ்வரன் சனி பகவான் ரெண்டு பேர் ஆமா சூரிய தேவனுக்கு ஆமா ஆமா ரெண்டு பேர் சொல்ல மச்சா ஆமா டேய் ஆனா ஒண்ணு என் தம்பி இருக்கிற இடத்த நான் போக மாட்டேன் நீ போக மாட்டீங்க நான் போற இடத்த என் தம்பி வர மாட்டான்டா சரி வர மாட்டாரு ஆமாண்டா இவங்க தம்பி அப்படிதான் கேறான்ப்பா நாம அம்மாவன் இவங்க இடத்துக்கு அவன் போறது இல்ல அவங்க இடத்துக்கு இவன் வர்றது இல்ல நீ வாங்க ஏய் அப்படி சொன்ன மத்தியா அது எதனால் என் தம்பியாக பட்டவன் உயிரை பிடிக்க மாட்டான் நான் உயிரை பிடிப்பேன் என் தம்பியாக பட்டவன் சும்மா என்ன திரம செய்வா சும்மா 7 வருஷம் உனக்கு நேரம் கட்டி பாங்க நரக வேதனை ஆமாண்டா நரக வேதனை ஏற்படுவான் ஆனா உயிரினை மட்டும் பிடிக்க மாட்டான் ஒரு கார் வந்து உன மோதும் ஆமாண்டா கால் ஓடியும் கை ஓடியும் சும்மா உயிர் ஈர்த்து கொண்டு இருக்கும் ஆனா சிறுமாடி சாவும் ஆமாண்டா மசுமாடி சாவும் ஏய் மறுபடியும் சாவும் கால் ஓடியும் கை ஓடியும் ஆனா அது அந்த இடத்துல
எங்க தம்பி சனி ஈஸ்வரன் இருக்கா. சரி, வந்து விடாரு. ஆமா, அப்ப அந்த இடத்துல நாம போக கூடாது. நான் போக மாட்டேன். அது ஒரு காரு, ஒரு பஸ், ஒரு இடித்து உயிர் போய் விட்டா அந்த இடத்துல இந்த யமா தருமண யமா தருமண மக்கா. ஆமா, அப்படி இருந்தாலும் டேய், ஆனா, அந்த பையன் மேல வராது. திருமணம் செத்துருவான். ஆமா. யமதர்மன் பேர் வருது வராது. கிடையாது. ஒருத்த பஸ்ஸில் மாட்டி சாவுவான். சாவான். யமதர்மன் பேர் வராது. இவன் பேர் வராது. வராது. இப்பதான் எல்லாம் வந்தா கட்டிக்கிற ஏழ்மலை முருகமல்ல இருந்து ஆஸ்திரேலியா சேர்த்து இதெல்லாம் வந்தா ஆனா, நான் செத்தா உனக்கு என்ன மேல போகுது? டேய், ஏய் தம்பி, அப்படி இருந்தாலும் டேய், நான் ஒரு சின்ன கதை. எப்படி? சொல்லுங்க. ஏ தம்பி இருக்கான் பாத்தியா, சனீஸ்வரன். சனீஸ்வரனா, அத பா, அந்த ஆஞ்சநேயர் இருக்கான் பாத்தியா, அவனுக்கு 7.5 வருஷம் சனி பிடிக்க வேண்டும். சனி பிடிக்க வேண்டும். ஆமாண்டா, ஆஞ்சநேயருக்கு 7 வருஷம் சனி பிடிக்க வேண்டும். சனியை பிடிக்க வேண்டும். அப்படி என்று தம்பியாகப்பட்டவன் போய் அந்த அனுமதி மாட்டேன் கொஞ்சமா உன் மேல 7.5 வருஷம் நான் இருந்து உன்னை நிறைய வேதனை ஏற்படுத்த வேண்டும். அப்படி என்று அந்த அனுமதி மலை கேட்ட உடனே அவர் எதுவுமே தடை சொல்லவில்லை. சனீஸ்வரா, என்ன பிடிப்பது உண்மையா இருந்தால் நான் எங்க சொல்கிறேனோ, எப்படி நான் எங்க சொல்கிறேனோ அங்க சென்றுதான் என்ன பிடிக்க வேண்டும். அப்படி தெரிவித்த உடனே அதப்பா அந்த சனீஸ்வர பகவான் எங்க சென்ற அம்மன் எங்க இதப்பா இந்த சிரண்டா தலையில சொன்னா தெரியுமா, தலையில என் தலையில வந்து பிடித்து 7.5 வருஷம் பிடிச்சுக்கோ அப்படி தெரிவித்தான் அனுமதி போல. ஆனா இந்த ராமருக்கு ஒரு நடப்பயணம். ஆமாண்டா, பெரிய பெரிய பாலங்கள். ஆமா, பாலத்திலிருந்து இந்த பாலத்துக்கு வரணும், கங்கை தாண்டி. அதனால பாலம் கட்டினாங்கடா. அப்ப பாலம் கட்ட முடியாது அப்பெல்லாம். இப்பதான் ஏதோ பாலம் கட்டுறாங்க. அப்ப பாலம் கட்ட முடியாது. அனுமந்த பாலனுக்கு பறக்கக்கூடிய சக்தி உண்டு. ஆமா, பெரிய பெரிய கல்லெல்லாம் எடுத்து இப்படி தூக்கி அடிக்கிற பழக்கம் உண்டு. ஆனா அப்படி செய்யவில்லை. இந்த சனீஸ்வர பகவான் சிரத்தில் இருக்காருல்ல, அதனால இந்த பெரிய பெரிய பாருங்க எடுத்துக்கொண்டு சும்மா தலையில சும்மா பெரிய பெரிய பாருங்கல்ல சும்மா திம்முன்னு வைக்கிறான்டா. ஆமா, அப்படி வைக்க சமயத்தில் 7.5 நாள் ஆகிட்டு. ஆனா அந்த சனீஸ்வர பகவான் பிடிப்பது 7.5 வருஷம். இந்த அனும சூழ்ச்சியா 7.5 நாளுக்குள்ளே என்னை விட்டு விடு. உன்னால என்ன தாங்க முடியல. உன்னை 7.5 வருஷம் என்னால தாக்கு பிடிக்க முடியாது. அனுமதி பாலா, என்னை விட்டுடு. சும்மா கெஞ்சு குத்தான தம்பி, என் தம்பி எப்படிடா சும்மா கெஞ்சு குத்தான. சரி பரவாயில்ல, நீ போயிச்சு போ. அப்படி என்று அவனுக்கு உயிர் பெற்ற தந்தா அந்த அனுமந்த போல. அப்படியேப்பட்ட பலசாய் ஆமாண்டா. அப்படி இருந்தாலும் அது இருக்கட்டும். ஆனா என் நாடு இருக்க நாடு அது நான் தெரியுமா, அதுதான் தர்மன். அப்படி இருந்தாலும் நான் நீதி தவறி விட்டா என் தலைக்கு மேல 60 மலை 60 கண்முடி இருக்க பத்தியா மயிரை தொங்கிக் கொண்டிருக்கிறது. அக்னியாறு ஓடுகிறது. அக்னியாறுடா. அப்படி ஓடிய சமயத்தில் நான் நீதி தவறி விட்டா அந்த மலை அருந்து கிணத்தில் விழுந்து அக்னியில் விழுந்து சும்மா நீதி தவறி விட்டால் பத்மமாகி விடுவார். ஆமாடா, தேவரட்டில் கட்டளை நீதி தவறாம அர்த்தத்தை செய்து கொண்டிருக்கேன். யாரு கிட்டியோ லஞ்சம் வாங்காதா. ஆமாண்டா, நேர்மை உடையவன். அப்படி இருந்தாலும் 2 தினத்துல ஏமாடா எவன் உயிரை போகணும் அப்படி கணக்கு பார்க்க வேண்டும். அதனால சித்ராபுத்ரா
போய் நாட்டுல சீக்கிரமாக வரணும். இதே சித்திரை உதந்த போ சித்திரல பூச்சி வர ஒரு வைகாசி பூச்சி வர சித்ரா பூச்சிரான். ஓ சித்ரா பூச்சி சித்திரல பூச்சிரான் வைகாசி பூச்சி. இல்ல வைகாசி பூச்சி மாட்டறானுங்க. ஆமா உதான் கணக்கு பாக்குறது. ஏன் கணக்கு? உன்னுடைய கணக்கு. ஏன் கணக்கு யாரும் பாப்பானா? ஆண்டும் உன் கணக்கு. ஏன் கணக்கு யாரும் பார்க்க முடியாது. அப்படியே கணக்கு முடிஞ்சு செத்தா கூட உங்களாம் விட மாட்டான். அங்க அப்படியே ஒரு ஆளை கூட்டிட்டு போவான். அங்க என்ன பண்ணுது? அங்க ஜாம பாட்டு ஆட்டம் ஆடுறதா? அங்க யாரு பாக்குறது? நம்ம மணி எம்எம்ஏ போயிடுறாங்க. யாரு? நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு ரூபாய் வட்டி வாங்கணுமா? 50 வட்டி வாங்கணும், 10 வட்டி வாங்கணுமா? வாங்கின மாதிரி மொத்தம் வட்டி வாங்கின மாதிரி ஏன் கணக்கு பாக்குறாரு? மந்திரி வாங்கய்யா வாங்கய்யா வணக்கம் வணக்கம்யா. அப்படி போலாம். தம்பி
பின்வர்த்தங்கள் வேண்டாம். வேண்டாம். ஆமாங்க. இது எப்பேற்பட்ட சபை? இதே பெருத்து தேவசபை. 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 வணக்கம் வணக்கம் வணக்கம். நீடூடி காலமாடுங்க. தம்பி இப்பேற்பட்ட சபை நான் வந்தனே. ஆமாங்க. ஆறுன்ற விளக்கம். ஐயா நீ யாரு? இந்த ஊரு. இன்னொருத்தர் விளக்கம் சொல்லுங்க. போய் எடுத்து கடைசி போடுங்க. ஏய், ஏய், அட டிக்கெட் போய் தண்டாடியா? ஏய், அட டிக்கெட் போய் தண்டாடியா? தேவர்கள் மனமந்திர மனமந்திர சித்ராபுத்திரன் இதோ வந்து மேவினேன். இவர் பேர் தான்? இதோ சபை சித்ராபுத்திரன் சித்ராபுத்திரன் தம்பி அதான் அண்ணா சாமலாபுரி ஆண்டாரக்கூடிய யம தர்மனிடம் நான் கணக்கு பாக்குறேன். ஓ, கணக்கு பாக்குறாரு. கணக்கு பார்க்கக்கூடிய சித்ராகுப்த ஆமா கணக்கு பாக்குறாரு. ஆமா ஆமா யாரா கணக்கு முடிஞ்சுக்குது? ஆ. என்னென்ன பண்றாங்க? ஆமா. எவன் நல்லவன் எவன் கெட்டவன்? சட்டவன் எவன் முண்டி தீனி போறவன்? எவன் மட்டி விட்டு வைக்கிறவன்? ஆமா. எவன் சுடுகடப்ப நிலமாக்குறவன்? ஆமா இதான் கணக்கு பார்க்கக்கூடிய ஆள். ஆளு. ஆமா அப்படியா இருந்தாலும் இன்றைய தினத்துல ஐயா அழைத்திருக்கின்றார். பார்க்கலாம். ஐயா மகாராஜா. ஏய் ஐயா மந்திரி. ஏய் ஏய் சித்ராபுத்திரா இங்க வாருமே. சித்ராபுத்திரா இங்க வாருமே. சித்ராபுத்திரா ஐயா வணக்கம் வணக்கம். வாடா வாடா. ஐயா ஏய். போற்றி செய்தேன் ஐயா போற்றி செய்தேன். போற்றி செய்தேன் ஐயா போற்றி செய்தேன். சித்ராபுத்திரா உங்களுடைய ஆ சித்ராபுத்திரன் உங்களை பார்த்திருக்கேன். நேரா கோடி வந்துடும். ஏந்திர என்னடா பார்த்த வந்தா எப்படி திரும்ப வந்தா? ஏய் வாய் 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 மகாராஜா உனக்கு தினந்தோறும் என்னடா வேலை? கணக்கு பாக்குற வேலை. கணக்கு பார்க்கிற வேலை. யாரு கணக்கு முடிஞ்சு விடுது? ஏய், இந்த தினத்தில் யார் கணக்கு முடிந்தது அப்படின்னு கணக்கு ஏட்ட திருப்பி போறான். பாக்குற மகாராஜா. ஓ இன்றைய தினத்தில் யாருடைய கணக்கு கணக்கு முடிந்து விட்டாங்க. ஏட்டு எடுத்து பாருடா. பாக்குற மகாராஜா. மகாராஜா கேட்ட பரட்டி பாரு. இன்றைய தினத்துல இதே நம்ம பயனூரை சேர்ந்த எவ்வளவு நம்ம பயனூரை சேர்ந்த இரண்டு ஜமாவின் உரிமையாளர் ஐயா சேகரையோட கணக்கு முடிஞ்சு. தப்பா திருப்பிட்டார். அவர் எவ்வளவு போய் திரும்பி வந்துட்டாரா? அது இன்னும் 20-30 வருஷம் இருக்கணும். இருக்கணும். எடுத்து கீழே போடு. சரி இதை போட்டுறேன். ஐயா அதை விடு. ஏட்டு சும்மா லேசா திருப்பி மட்டும் பா. லேசா. ஐயா இதே ஜமாவுல ரெண்டு ஜமாவுலயும் கணக்கு பாக்குறாரு பாரு. கணக்கு பாக்குறேன். நான் தான் போயிட்டு கணக்கு போயிட்டுன்னு கேட்ட இடத்துல சுத்தி நிக்கிறாரு பாரு. ஐயா செல்வா அவரோட கணக்கு நீங்க முடிஞ்சிட்டீங்க. அந்த செல்லுடைய கணக்கா அது விட இன்னும் 30 வருஷம் இல்ல 50 வருஷம் இருக்கணும். 50 வருஷம் எடுத்து கீழே போடு. அதையும் கீழே விட்டுறேன். ஐயா அவரு வாரி குடுக்குற வல்லவர். குடை வல்லம் அப்படியாட்டு அடியில போட்டுறேன். 50 வருஷம் இருக்கணும். அடியில போட்டுறேன். அடுத்து பாரு மகாராஜா இன்றைய தினத்துல நம்ம ஜமாவுல ஆமா 5 ஏமல இருக்கிறாங்க. 5 ஏமல 5 ஏமல கணக்கு முடிஞ்சு போச்சு. அதுல இந்த ஏமலை விட்டா அந்த ஏமல வரா. இந்த ஏமல வரா. இந்த ஏமலை விட்டா இந்த ஏமல வரா. அதனால இவனை கூட்டா இவன் வரா. ஆமா எங்க அவனுக்கு எல்லா கணக்கும் நீங்க முடிக்கணும். டேய் ஒரே நாள்ல இந்த ஜமாவுல 5 பேர் உயிர் போச்சுனா இது எப்படி ஆறதே? அதெல்லாம் அவங்க அப்படி தேவல. இந்த 5 ஏமல ஒரு ஏமல சொல்றா. டேய் பாக்குறேன் மகாராஜா இதுல ஒருத்தன் சூரவேஷம் ஆடுறான் ஏமா. ஆமா அவனுக்கும் அப்ப இதுல தான் ஆடுறானா. அவனுக்கு அப்ப இதுல ஆடுறான். இதுல தான் ஆடுறானா.
அவன் பேரு ஏழுமலை. அவன் பேரு ஏழுமலை. ஆமா. மகாராஜா யார் கணக்கு முடிக்கிறா இல்லையோ அப்பதான் அந்த கேடப்பன் கணக்கு முடி. அவன் கணக்கு. ஆமா அவன் கணக்கு முடி. ஏன் கேளு. அவன் கணக்கு முடிச்சிட்டினா நைட்டா முடிச்சிட்டுனா நாளைக்கு காலையில போய் பணத்தை அடக்கம் பண்ண பாப்பாங்க, தலை கட்ட பாப்பாங்க. இன்னும் 10 நாளைக்கு ஆடத்துக்கு வரமாட்டானுங்க. அதனால ஏமாறுறான் பாரு, அவங்க அப்பன் தானே. ஆமா, அவன் சேர்த்துட்டா அவங்க அப்பனுக்கு போய் தலை கட்டு போயிடுவான். ஆமா, அவன் வேஸ்ட் போறான் நான் ஆடணும். ஓ ஆமா, பாரா ஏது போடி போடுறீங்க. சித்ரா புத்திரா. ஓ சித்ரா புத்திரா. ஏன் இந்த ஆட்டுக்காரங்க கணக்கு தான் முடியும், வேற எவன் கணக்க முடியாதா? நம்ம ஏதா மின்னலுக்கு. ஏய் அவன் பாவம் பைத்து போன போறான். இந்த தேசத்தில் யார் கணக்கு முடிந்தது? யார் கணக்கு? ஆமா மகாராஜா, இன்றைய தினத்துல கனகமாபுரி பட்டணம் குணபூஷனுக்கும் புனித வதிக்கும் பிறந்த மகனும் முத்திராஜ அவனுக்கு 16 வயதிலே அவன் கணக்கு இன்னையோட முடியுது. இளம் பருவம் 16 வயதிலே அவன் கணக்கு முடியுது. 16 வயதில அவன் கணக்கு முடியுது. இன்றைய தினத்துல அவன் கணக்கு முடியுது. முத்துராஜனுடைய கணக்கு முடிவடைகிறது. உயிர் பிடிக்க ஐயா தூங்கலாமா? இதோ தலைப்பாரி தூங்கினானே முத்தி குபன். தலைப்பாரி தூங்கினானே முத்தி குபன். மகாராஜா இதோ அந்த காலத்துக்கு வந்து விட்டோம். ஆனா உறங்கிக் கொண்டிருக்கிறான். ஆமா உறங்கிக் கொண்டிருக்கின்றான். இவன் பேர் முத்திராஜ. யாருக்கு பிறந்தா? குணபூஷனுக்கும் புனித வதிக்கும் பிறந்த மகனோ முத்திராஜ. இவன் கணக்கு இந்த தினத்தில் முடிவடைகிறது. ஆனா ஒண்ணு, நான் தான் போய் சாவச்சுன்னு அவனுக்கு தெரியக்கூடாது. ஆமா, எப்படி ஒருத்தவன் காதுல போய் சாவச்சானா அதப்பா கார் தான் வந்து மோதிச்சு. ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா அத போல அவன் உறங்கி கொண்டிருக்க பக்கத்தில் ஆமா ஒரு புத்தகங்கள் ஒண்ணு இருக்கிறது. ஆமா இருக்கிறது. ஆமா, அந்த புத்தகங்களை நீ சென்று ஒரு பாம்பாக இருந்து இந்த கையில பாசக்காரை வைத்து பாம்பாக உருவத்தை மாற்றி புத்துல போட்டு கொன்று விட்டால் இந்த பாசக்காரி சென்று அவன் உயிரை எடுத்து விடும். ஆமா, இதெல்லாம் நீ இப்ப செய்ய வேண்டாம், செய்யணும். அந்த புத்துல நாகக்கனியா போய் பாம்பாக உருமாறினான். மகாராஜா என்ன ஆச்சுன்னு தெரியல. பாம்பாக மாட்டுது. அந்த இளவரசை கடிச்சிட்டு அந்த புத்துக்குள்ள போகுது. உள்ள போய் பூந்துச்சு. ஆனா மாறுத மூச்சு இல்ல. இத போய் அவங்க தாய்ட்ட கொண்டு சொல்லணும். போலாமா?